இந்தியாவை திரும்பி பார்க்கும் ஒரு ஊர் மதுரை. அதுவும் மதுரையில் உள்ள எளியார்பட்டி. இந்த ஊரை நோக்கி அனைத்து மீடியாக்களும் தங்களுடைய பார்வையை திருப்பியுள்ளன. பத்திரிகை குழுமம், மீடியாக்கள் குவிய துவங்கிவிட்டன. இந்த சூழலில் மதுரைக்கு வந்துவிட்டார் நடிகர் விஜய். இதோ வாருங்கள், மதுரை மாவட்ட செயலாளர்களும் கட்சி தொண்டர்களும் அமைத்திருக்கும் ஃப்ளாக்ஸ் போர்ட் கொடிகள். மதுரையில் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் அளவுக்கு ஹைவேஸ் ரோடுகளில் விஜய் கட்சியின் 2வது மாநில மண்டல மகாநாடுக்கான கொடிகள். மதுரைக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பது போல் இரு பக்கமும் ஏகப்பட்ட கொடிகள். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வைத்திருக்கும் ஃப்ளக்ஸ் போர்டுகள். இப்படி ஏராளமான புதுமை படைத்திருக்கும் இந்த மகாநாடு, இந்த மகாநாட்டின் பிரம்மாண்டம் மக்களின் எழுச்சி பெரிய மாற்றத்தை தருமா என்ற கேள்விக்குறியை எழுப்பியுள்ளது. யாரும் இப்படி ஒரு 2 ஆண்டு காலத்தில் இவ்வளவு பெரிய மாஸ் லீடராக வருவார் என்று எதிர்பார்க்க இயலாத, கணிக்க முடியாத ஒரு தலைவராக வளர்ந்து விட்டார் நடிகர் விஜய். தமிழகத்தில் பெரும் மாற்றம் ஏற்படுமா என்ற கேள்விக்குறியும் வந்துவிட்டது. வலுவான நிலையில் ஆளும் கட்சி. ஆனால் அவற்றுக்கு விஜயின் வருகை சற்று கலக்கத்தைத்தான் தரும். ஆனால் மற்ற கட்சிகள் திமுகவை தவிர காணாமல் போய்விட்டன. அதனால் விஜய் சொல்வது போல் திமுகவுக்கும் எங்களுக்குத்தான் போட்டி என்று அறைகோவல் விடுத்ததை நாம் வரும் கூட்டத்தையும் எழுச்சியும் பார்க்கும் பொழுது சற்று சிந்திக்கத்தான் வேண்டியுள்ளது. ஆதலால் தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை மாநாடு எளியார்பட்டியில் வருகின்ற 21ஆம் தேதி பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி என்ன எதிர்பார்ப்பு? மகாநாட்டுக்கு 2 லட்சம் பேர் வருவார்கள் என கணக்கிடப்பட்ட நிலையில் தற்பொழுது 10 லட்சத்திற்கு மேல் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று 19ஆம் தேதி களைகட்ட துவங்கிவிட்டது மதுரை மாநகர். ஏகப்பட்ட பொதுமக்கள் மகாநாட்டு நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு முன் மகாநாட்டுக்கான ஏற்பாடை பார்ப்பதற்கு குவிந்து விட்டார்கள். இதோ வாருங்கள், எங்கு பார்த்தாலும் ஃப்ளக்ஸ் போர்ட். 1967ஐயும் 1972ஐயும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இப்படி ஒரு எழுச்சியான சூழல், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதே. அதுபோல் 2026இல் ஒரு எழுச்சி எழுமா என்பது சற்று கேள்விக்குறியாக இருந்தாலும் மாறுகின்ற சூழல் இன்னமும் அதிகம் இருக்கிறது. 10 மாதங்கள் தேர்தலுக்கு இருக்கும் நிலையில் இப்படி ஒரு பிரம்மாண்டம் பாருங்கள். 200 அடி நீளத்தில் மேடை, 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு விஜய் நடந்து செல்ல மேடை, 250 ஏக்கர் பரப்பளவில் மகாநாட்டு ஏற்பாடு, கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர்கள் அமரும் வகைகள் அமைப்புகள். எங்கு பார்த்தாலும் பச்சை பசையில் என்று இருக்கும், கீழே இருக்கும் விரிப்புகள். இது மட்டுமா? பிரம்மாண்டமான இந்த மேடையை பார்ப்பதற்கே ஏராளமானவர்கள் வந்து செல்கிறார்கள். கட்சியின் யானை சின்னத்தை இரு பக்கமும் அமைத்து இந்த மேடை அமைக்கப்பட்டுள்ளது. பிரம்மாண்டமான மேடை, பிரம்மாண்டமான மின் விளக்குகள் அமைப்பு. கிட்டத்தட்ட ஃப்ளக்ஸ் போர்டுகள் ஏராளமாக இருந்தாலும் எல்இடி டிவியில் 200க்கு மேற்பட்டவை. ஆங்காங்கே இருக்கும் தொண்டர்கள் மாநாடு நிகழ்ச்சியை பார்க்கும் விதமாக 200க்கு மேற்பட்ட எல்இடி டிவிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இப்படி வசதிகள் தொண்டர்களுக்கு சிரமம் ஏற்படாத வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதோ வாருங்கள், மாநாட்டு திடலில் கொடிகள் பறக்கின்றன.
மின் விளக்குகள் அலங்காரம். இதுவும் கிட்டத்தட்ட 800க்கு மேற்பட்ட மின் விளக்குகள், 2 லட்சம் சேர்கள் தொண்டர்கள் அமருவதற்காக ஆங்காங்கே போடப்பட்டுள்ளதை பார்க்கலாம். நாளை மறுநாள் மகாநாடு. இன்றே வாருங்கள், பொதுமக்கள் மகாநாட்டு பந்தலையும் திடலையும் காண வந்துவிட்டார்கள். இப்படி ஏகப்பட்ட வசதிகளும் நவீன வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. இதோ வாருங்கள், குடிநீர் தொட்டி. இங்கிருந்து குடிநீர் பொதுமக்களுக்கு வழங்கப்படும். இது மட்டுமல்ல, கழிப்பறை வசதியும் செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட கழிப்பறை வசதி மட்டும் பொதுமக்களுக்காக 300க்கு மேல் அமைக்கப்பட்டுள்ளது. இது மிக உதவியாக இருக்கும் தொண்டர்களுக்கு வருகையின் போது என்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 6 இடங்களில் கார் பார்க்கிங் வசதி, 6 இடங்களில் மிக பிரம்மாண்டமாக கார்களை நிறுத்தும் வகையில் கார் பார்க் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. இது தவிர்த்து தொண்டர்கள் வெளியேற 16 பாதைகள், மிக எளிதாகவும் சிரமமின்றியும் வெளியேறும் விதத்தில் 16 வெளியேறும் எக்ஸிட் பாதைகள், நுழைவு பாதைகள். பாருங்கள், மின் விளக்கு அலங்காரத்தையும் கொடிகளையும் பாருங்கள். மகாநாடு களைகட்ட துவங்கிவிட்டது. ஏகப்பட்ட தொண்டர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குடிநீர் வசதி, அவசரகால மருத்துவ கேம்ப் வசதி. இங்கு குடிநீர்கள் ஆங்காங்கே கிட்டத்தட்ட குடிநீர் வசதிக்கு மட்டும் ஒரு 800 குடிநீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி கூறுகிறது. இப்படி குடிநீர் பாருங்கள், இப்பொழுதே தண்ணீர் நிரப்பப்பட்டு விட்டது. இது தவிர்த்து தனியாகவும் குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மெடிக்கல் கேம்ப் காண ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. 100க்கு மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வசதி. அவசர தேவைக்காக 16 நுழைவாயிலிலும் ஆங்காங்கே நிறுத்தப்படும். இந்த மருத்துவ சேவை தொண்டர்களுக்கு மயக்கமோ அல்லது அவசர உதவி தேவைப்பட்டால் ஆம்புலன்ஸுகள் ரெடியாக நிறுத்தப்பட்டுள்ளன. அதற்கான மருத்துவமனைகள் நியமிக்கப்பட்டுள்ளது. இதோ வாருங்கள், குடிநீர். விஜய் லேபிள் ஒட்டிய குடிநீர் பாட்டில். இதுவும் தொண்டர்களுக்கு நுழைவாயில் நுழையும் போதே வழங்கப்படும். அவர்கள் குடிநீர் தேவைக்காக அலைய வேண்டாம். அரண்மனை போல் தோற்றம். இதோ பாருங்கள், பொதுமக்கள் ஏராளமான பேர் இருசக்கர வாகனத்தில். இதோ குடிநீர் வசதிக்காக உள்ளேயும் குழாய்கள். எங்கு இருந்தாலும் நீங்கள் தண்ணீரை தேடி சென்று அலைய வேண்டியது இல்லை என்ற விதத்தில் நவீனமயமாக்கப்பட்ட குடிநீர் குழாய்கள், அதற்கான தொட்டிகள் தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ளன. மகாநாடு பந்தலுக்குள்ளும் குடிநீர் வசதி, மகாநாட்டுக்கு வெளியேவும் குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஏராளமான பைப்புகள் இதற்காக மகாநாடு பந்தல் உள்ளேயும் அமைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் இந்த காட்சியில் காணலாம். இதோ பாருங்கள், ஒருவர் அவற்றை விளக்கி கூறுகிறார். தற்பொழுதே தண்ணீர் வசதி செய்யப்பட்டு விட்டது. ஆதலால் தொண்டர்கள் குடிநீர் வசதிக்காகவும் அலைய வேண்டியது இல்லை. எல்லாமே மகாநாட்டு பந்தல் உள்ளேயே வசதி செய்யப்பட்டு இருக்கிறது. உணவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள். ஜெனரேட்டர் வசதி, நவீன ஜெனரேட்டர் வசதி. கார்கள் பாருங்கள். இது விஜய் மகாநாடு நாளை மறுநாள் தான். தற்பொழுதே மகாநாட்டை பார்ப்பதற்கு வருகை தர ஆரம்பித்து விட்டார்கள் தொண்டர்கள், உள்ளூர் மக்கள்கள். இப்படி ஏகப்பட்ட பாதுகாப்பு வசதியுடனும் பிரம்மாண்டமாகவும் உலக சாதனை படைக்குமா இந்த மகாநாடு?